ஹாய் ஒருவன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் தமிழ். ஸோ 11th ஸ்டாண்டர்டுக்கு வந்து 4ஆம் தேதி தான் எக்ஸாம். ஸோ அதனால் எந்த பிரச்சனையுமே இல்லை. இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணால் கூட நம்ம 90க்கு 90 எடுக்கலாம். ஏன்னா தமிழில் அந்த அளவுக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது, பயப்பட வேண்டாம். நான் இம்பார்ட்டன்ட் நெடுவினா, சிறுவினா, குருவினா அண்ட் பயிற்சி, அதாவது 7 to 14 2 மார்க் கேள்விகள், அதுக்கப்புறம் 1 மார்க்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 4 into 3 12 என்ன இலக்கணம் படிக்கணும், அதாவது அணி என்ன படிக்கணும், நயம் என்ன பண்ணணும், எல்லாமே நம்ம பேசுவோம். ஸோ எல்லா இம்பார்ட்டன்ட்டும் வரப்போகுது. அண்ட் இதில் கொடுக்க போகிறேன். அண்ட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கீழே வந்து லைக் பண்ணலாம் பண்ணிடுங்க, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணிவிடுங்க. ஸோ என்ன அப்படின்னா இலக்கண தேர்ச்சிக்கோள், அதுலேருந்து 1 மார்க் வந்து 2 வருங்க. இலக்கண தேர்ச்சிக்கோள் எல்லா இயல்லையும் இருக்கும். அதில் 1 மார்க் மட்டும் படிச்சுக்கோங்க, 2 மார்க் வேண்டாம். ஒருவேளை நான் 2 மார்க் சொல்கிறேன்னா அது படிக்கணும், சரிங்களா? நோட் பண்ணிக்கோங்க உங்கள் புக் எடுத்து. பேச்சு வழக்கு எழுத்து வழக்காக மாற்றுக, இது 2 மார்க்கில் கண்டிப்பாக இந்த கொஸ்டின் வந்து 7 to 14 பகுதி 3 நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு 7 to 14 அதில் கேட்பாங்க. ஸோ இது வேண்டாம் வினாக்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1 வேர்டு, புக் பேக் 1 வேர்டு எப்படி ஒரு 8 எண்ணம் வந்துடும். அதில் வந்து பார்த்திங்கன்னா இலக்கண தேர்ச்சிக்கோளில் ஒரு 2 10, அதுக்கப்புறம் 4 வந்து நமக்கு வந்து புக்கின் கேட்பாங்க, நூல்வெளியிலேருந்து கேட்பாங்க, சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குருவினா வந்து பேச்சு மொழி எழுத்து மொழியை காட்டிலும் உணர்ச்சி, அது ஒரு இம்பார்ட்டன்ட். 3வது பாயிரம் பற்றி, அப்புறம் 4வது 5வது. என்ன சார் எல்லாமே சொல்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு இல்லை கொஞ்சம் இம்பார்ட்டன் தான், அதனால் நான் சொன்னேன். அடுத்து சிறுவினா வந்து வில்லுவரத்தினம், நூல் ஒன்றின் முகவரி. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மொழி முதல், அதுக்கப்புறம் அந்த மூணு கொஸ்டின் ஆச்சு. நெடுவினா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானதுன்னா நன்னூல் பொதுப்பாயிரம், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் மொழியை வெளிப்படுத்தும் நிலையில் பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் எவ்வாறு உணர்கிறீர்கள் அப்படிங்கிறது கேட்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பயிற்சி, இந்த லெசனோட பயிற்சி உங்கள் புக் பேக் தான் இது, சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழாக்கம் தருக, கண்டிப்பாக தமிழாக்கம் தருக எதில் கேட்பாங்கன்னா 4 மார்க்கில் கேட்பாங்க. 4 into 3 12 இருக்கு இல்லையா, அதில் கேட்பாங்க. ஸோ எல்லா இயல்லையும் இருக்கும், அதில் 3 இயலில் தான் இருக்கும். நான் சொல்கிறேன், இந்த இயலில் ஃபஸ்ட்டு இயலில் இருக்கும், நோட் பண்ணிக்கோங்க. பிறமொழி சொற்களை தமிழாக்கம் செய்க, இது வந்து கேட்பாங்கன்னு கேட்டால் 2 மார்க்கில் கேட்பாங்க. யூகம், தருணம், வாடகை, மாதம், இதெல்லாமே வந்து போலீஸ், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செந்தமிழ் எழுதணும். அது ரொம்ப ஈஸி தானே, 1 மார்க் மாதிரி தானே இருக்கும். 2 மார்க்கில் கேட்பாங்க, இதுதான் 2 கேட்பாங்க. ஸோ பத்தியப்படுத்தி வினாக்களுக்கு விடையெளிய, இது வந்து கேட்டால் தான் கேட்பாங்க. 4 மார்க்கில் வேணால் கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கலைச்சொற்கள் கண்டிப்பாக 2 வந்துடும் 2 மார்க்கில், 7 to 14. ஓகே. அடுத்து இலக்கண தேர்ச்சிக்கோள் 2வது இயலில் பார்த்துக்கோங்க. பொறுத்துக்க வந்து 2 மார்க்கில் கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் கொஸ்டின் ஆன்சர் எதாவது இருந்தால் வேண்டாம், சரிங்களா? இது பாருங்கள், கூற்றுகளை படித்து கீழ்காணும் மட்டும் சரியான தேர்வு, அது வேண்டாம், சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1 மார்க்கு, புக் பேக் 1 மார்க் பார்த்துக்கோங்க. சிறுவினா, அடுத்து குருவினா வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டின் மாநில மரம், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து 2வது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அலர்ந்து அப்படின்னு பகுப்பது உறுப்பு, அது ரொம்ப, காற்றின் தீராத பக்கம், அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிறுவினா வந்து பார்த்திங்கன்னா வேதிக்கலப்பு இல்லாத பூச்சிக்கொல்லி, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். காற்றில் ஆடும் புல், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 500 பாடல் சுட்டும் திணை முதல், அது கண்டிப்பாக கேட்பாங்க, சரிங்களா? அடுத்தது நெடுவினை வந்து சுற்றுச்சூழலை வளப்படுத்துவது இயற்கை மேன்மையே, அது கேட்பாங்க. திருமலைப்பள்ளி யானை டாக்டர், ஒரு வேளை சுற்றுச்சூழல் வந்து படிக்க முடியாதவங்க விட்டுருங்க. திருமலை முருகன் பல்லும் யானை டாக்டரும் படிச்சுங்க. யானை டாக்டர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது என்ன சார் எல்லாமே சொல்கிறீங்கன்னா அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் இருக்குது. தமிழாக்கம் தருக, இந்த இயல்லையும் இருக்குது, படிச்சுக்கோங்க. 4 இருக்குது. மயங்கோலி சொற்களை ஒரே தொடரில் அமைத்து எழுதுக, இது வந்து 2 மார்க்கில் கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. 7 to 14 கேட்பாங்க, ரொம்ப ஈஸி, 5 தான் இருக்குது, படிச்சிருங்க. அடுத்து நயம்பாராடுதல் வந்து உங்களுக்கு என்ன நயம்பாராடுதல் எப்படி எழுதணும் வீடியோ கடைசியில் சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புதிர்களின் மறைந்துள்ள சொற்களை கண்டுபிடிக்க, இது வந்து கேட்பாங்கன்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஸோ ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, பார்த்துக்கோங்க. பட் அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. அடுத்து கலைச்சொற்கள் பார்த்துக்கோங்க. அடுத்த 3வது இயல் இலக்கண தேர்ச்சிக்கோள், இதில் வந்து பகுபத உறுப்புகள் எத்தனை அவை, அது மட்டும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் வேண்டாம். அதாவது பகுபத உறுப்பு இலக்கணம் வந்து அதோட கான்செப்ட் ஆல்ரெடி 12th வீடியோ போட்டிருக்கேன், 11th என்னங்கிறது நான் போடுறேன். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான், இதையாவது அட்லீஸ்ட் பாருங்கள். சரி, நான் வேணுனாலும் அது ஒரு வீடியோவாக போட்டுடலாம். இதெல்லாம் வேண்டாம், 1 மார்க் இருந்தால் மட்டும் படிச்சுக்கோங்க. அடுத்தது இலக்கண புக் பேக் 1 மார்க் படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் குருவினா வந்து பார்த்திங்கன்னா கோட்டை என்னும் சொல் திராவிட மொழிகளில் அப்படிங்கிறது, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். காவடி சிந்து கண்டிப்பாக இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தமிழர்கள் புகழ் பழி ஆகியவற்றை எவ்வாறு, குறுந்தொகை குறித்து நீங்கள் அறியும் செய்தி யாது, இது 4மே இம்பார்ட்டன்ட் தான்.
சிறுவினா வந்து பார்த்தீங்கன்னா மலை மனித வாழ்வில் அது இம்பார்ட்டன்ட். தமிழ் பண்பாட்டின் அடையாளம் அதுவும் இப்போ. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புறநானூற்று பாடலின் கருத்திற்கு இணையாக குறுப்பாவுகளை குறிப்பிடுக. ஸோ அடுத்த நெடுவினா இயற்கையோடு இயந்து வாழ்ந்து தமிழர்கள் காவடி சிந்து வாடிவாசல். ஸோ இயற்கையோடு இயந்து வேண்டாம், காவடி சிந்து வாடிவாசல் மட்டும் படிச்சுக்கோங்க சரிங்களா. இதில் 2 போதும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வல்லினம் ஏற்று எழுதுக நீக்கியும் எழுதுக. இது வந்து 2 மார்க்கில் கண்டிப்பாக கேட்பாங்க. கண்டிப்பாக 5லேருந்து ஏதோ ஒன்று வந்துடும். தமிழாக்கம் தருக இந்த இயர்லேயும் இருக்குது பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கட்டுரை எழுதுக அந்த வந்து கேட்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் அவ்வளோதான் நினைக்கிறேன். கலைச்சொற்கள் இருந்தால் கலைச்சொற்கள் பார்த்துக்கோங்க, ஏன்னா கலைச்சொற்கள் கடைசியில் இருக்கும். அடுத்தது 3வது இயலோட திருக்குறள். திருக்குறளில் வந்து மனப்பாடம் இருந்தால் மனப்பாடம் பண்ணிடுங்க. அது அப்புறம் வந்து ஏதாவது அணி இருக்குன்னா அணிக்கு சான்றாக அந்த மனப்பாடத்தில் இருக்கலாம் மேபி. அடக்கமுடைமை டீட்டெயிலும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், மனப்பாடமும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடக்கமுடைமை, ஸோ அடக்கமுடைமை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அணி பாருங்கள், ஊமை அணி ரொம்ப இம்பார்ட்டன்ட். எடுத்துக்காட்டு வந்து இந்த குறளை எழுதி இந்த பொருளை எழுதலாம், ஆனால் ஊமை அணிக்கு டெஃபினேஷன் எழுதணும். டெஃபினேஷனுக்கு 2 மார்க் தர்றாங்க சரிங்களா. அடுத்து புகழ்லையும் வந்து பார்த்திங்கன்னா மனப்பாடம் இருக்குது பார்த்துக்கோங்க. தவத்திலையும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஊமை அணி ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. ஸோ மனப்பாடம் சொல் பின்வரும் நிலை அணி அதையும் பார்த்துக்கோங்க, அந்த அணியும். ஸோ 2 அணி ஆச்சுங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா எடுத்துக்காட்டு பிரிது மொழிதல் அணி இதுவும் பார்த்துக்கோங்க. இதுக்கு எடுத்துக்காட்டு இதில் இருக்குது. ஸோ இந்த அணியெல்லாம் நீங்கள் வந்து முக்கியமாக இந்த இயலில் பார்த்துக்கணும், இந்த திருக்குறள் இயலில். அதுக்கப்புறம் 1 மார்க் இருந்தால் 1 மார்க் பார்த்துக்கோங்க. இதில் இலக்கண தேர்ச்சி கொள்ள 2 மார்க்கெலாம் வேண்டாம் சரிங்களா. கூறி ஒப்புறுதல் பார்த்துக்கோங்க, அடக்கமுடைமை பார்த்துக்கோங்க. ஸோ இது 2மே பார்த்துக்கோங்க சரிங்களா. நெடுவினா வந்து திருக்குறளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் சரிங்களா. ஏன்னா வந்து இப்போ 4 நெடுவினா இருக்குதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. 4 நெடுவினால ஏதோ ஒரு நெடுவினா வந்துடும். அதே மாதிரி துணைப்பாடம் வந்து யானை டாக்டர் வாடிவாசல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கடைசி இயல்லையும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான், அதை பார்த்துருவோம். இலக்கண தேர்ச்சிக்கோள் 4வது இயலில் பார்த்துக்கோங்க. 1 மார்க் போட்டு பார்த்துக்கோங்க. புக் பேக் 1 மார்க் பார்த்துக்கோங்க. குருவினா வந்து பார்த்தீங்கன்னா சங்ககாலம் ஊவேசா, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான், அது 2 மட்டும். சிறுவினா வந்து பார்த்திங்கன்னா தமிழ் இலக்கியங்கள் 1, ஃபஸ்ட் 1, செகண்ட் 1 ஒன்று, அதுக்கப்புறம் 3rd 1 பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நெடுவினா வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் 1 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் பாரதியின் இதழாளர் அது அதை விட இம்பார்ட்டன்ட். இது 2மே பார்த்துக்கோங்க நெடுவினா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பொறுத்துக என்ன பார்த்துக்கோங்க, பட் அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. பயிற்சியில் பார்ப்போம் ஏதாவது இம்பார்ட்டன்ட். நயம்பாராடுதல் வந்து நம்ம ஓனாகவே லாஸ்ட்டில் நம்ம சொல்லலாம், ஈஸி தான். அதுக்கப்புறம் சொல்லை பிரித்தும் சேர்த்தும் தொடரமைக்க இது வந்து பார்த்திங்கன்னா 6 இருக்கா, 6ல் ஏதோ ஒன்று கண்டிப்பாக வந்துடும். 7 to 14 வந்துடும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இலக்கண தேர்ச்சிக்கோள் ஆசிரியப்பா எத்தனை வகைப்படும் அவை யாவை, இது கண்டிப்பாக கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது மட்டும் படிச்சுக்கோங்க, இதெல்லாம் வேண்டாம். பொறுத்துக்க பார்த்துக்கோங்க, 2 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் 1 வேர்டு இருந்தால் பார்த்துக்கோங்க, இதெல்லாம் வேண்டாம் சரிங்களா. பயிற்சி அதெல்லாம் வேண்டாம். அதுக்கப்புறம் சூஸ் வந்து பார்த்திங்கன்னா 1 வேர்டு சூஸ் வந்து இது பார்த்துக்கோங்க. அடுத்து குருவினா வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் 1 இம்பார்ட்டன்ட், செகண்ட் 1 இம்பார்ட்டன்ட், 5th 1 இம்பார்ட்டன்ட். சிறுவினா வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் 1 இம்பார்ட்டன்ட், செகண்ட் 1 இம்பார்ட்டன்ட், 3rd 1 இம்பார்ட்டன்ட், 4th 1 இம்பார்ட்டன்ட். இதில் எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான், பட் நீங்கள் வேணால் செகண்ட் 1 விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு 1, 3rd 1, 4th 1, 5th 1 பார்த்துக்கோங்க. நெடுவினா வந்து பார்த்திங்கன்னா மதிநானகரம் அது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், பிம்பம் கதை இது 2 வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தமிழாக்கம் தருக இப்படியும் கேட்கலாம். ஸோ ஒரு வேளை ப்ராப்ளம் மாதிரியும் கேட்கலாம், இல்லை பேராகிராஃபும் கேட்கலாம், அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து கலைச்சொற்கள் இது பாருங்கள், இது ரொம்ப முக்கியமான ஒரு 4 மார்க். 4 × 3 12 கேட்பாங்க. இந்த மாதிரி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோ சார்ட் மாதிரி கேட்டாங்கன்னா இது பேராகிராஃபாக எழுதணும். எப்படி எழுதுவீங்க? பொருள் இலக்கணம் 2 வகைப்படும், அதில் அகப்பொருள் புறப்பொருள் 2 வகைப்படும், அதில் அகத்தில் 3 வகைப்படும், முதற்பொருள் கருப்பொருள் உரிப்பொருள் சரிங்களா. அப்புறம் அதுலேருந்து அது எப்படி வந்தது அப்படிங்கிறத ஒரு பத்தியாக எழுதணும், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. அவர் புதிர்களுக்கான விடைகள் அதையும் பார்த்துக்கோங்க, ஏன்னா இது 2 மார்க்கில் கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து கலைச்சொற்கள். அடுத்தது திருக்குறளோட வாழ்வியல் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், 5வது இயலோட குறள். ஸோ இதில் ஏதாவது மனப்பாடம் இருந்தால் அது மனப்பாடம் பண்ணிடுங்க. பிரிது மொழிதல் அணி ரொம்ப இம்பார்ட்டன்ட், நான் அது அப்போவே சொன்னேன். சொற்பொருள் பின்வரும் நிலை அணி சொல்லிட்டேன் அப்பளவே. அந்த 3 அணி தான். உருவக அணி 4வது அணி, மொத்தம் 4 அணி தான் இருக்குது. 4 அணி நல்லா படிச்சிருங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா திணைத்துறையெல்லாம் கடைசியில் சொல்கிறேன் சரிங்களா. அடுத்து வந்து இலக்கண தேர்ச்சிக்குள்ள 1 மார்க் போட்டு படிங்க. குருவினால் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 1, செகண்ட் 1, அதுக்கப்புறம் 4th 1. இவ்வளவும் வேண்டாம், ஃபஸ்ட் 1 மட்டும் போதும், 4th 1 மட்டும். திருக்குறள் குருவினா வந்து எதோ ஒன்று தான் எதிர்பார்க்க முடியும். சிறுவினாவில் வந்து பார்த்திங்கன்னா 3rd 1 மட்டும் போதும். நெடுவினா கண்டிப்பாக இது 1 தான் இருக்குது, அந்த 1ஐயும் ஒழுக்கமாக படிச்சிடுதுங்க. அப்போ 3 நெடுவினா தான் திருக்குறளில் இருக்குது, கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்தது இலக்கண தேர்ச்சிக்குள் அடுத்த இயலில் 6வது இயலில்
பார்த்துக்கோங்க. இது எல்லாமே பார்க்க வேண்டாம். கலை சொல்லாக்கம் பொருள் தருக அந்த 2 மார்க் மட்டும் பார்த்தா போதும். இந்த கலை சொற்கள்லாம் பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2 மார்க்கில் கேட்பாங்க, மீதியெல்லாம் வேண்டாம். அதுக்கப்புறம் 1 மார்க்கு புக் பேக் 1 மார்க். குருவினா வந்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் ஃபஸ்ட் ஒன் பார்த்துக்கோங்க, அதுக்கப்புறம் லாஸ்ட் ஒன் பார்த்துக்கோங்க போதும். சிறுவினா வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன், அதுக்கப்புறம் தேர்டு ஒன் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் அண்ட் ஃபோர்த் ஒன் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். நெடுவினா வந்து பார்த்திங்கன்னா சிம்பொனி தமிழரும் அது மட்டும், ரெண்டாவது மட்டும் ஆஸ்கார் நாயகன், அது ஏஆர் ரஹ்மான் பற்றி இருக்கும், அது படிச்சுக்கோங்க. தமிழாக்கம் தருக நீங்கள் பார்த்து தான் ஆகணும், 4 மார்க்கில் கேட்பாங்க. இலக்கிய நயம்பாராடல் வந்து அது ஓனாவே எழுதிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கலை சொற்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து எல்லாம் இலக்கண தேர்ச்சிக்கோள் இருந்தால் இலக்கண தேர்ச்சிக்கோளில் நீங்கள் வந்து 1 மார்க் இருந்தால் பார்த்துக்கோங்க, 1 மார்க் இல்லைன்னா விட்டுருங்க. புக் பேக் பார்த்துக்கோங்க. அடுத்து எல்லாம் குருவினா வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா உழைப்பாளர்களின் தோல் அப்படிங்கிற மாதிரி அது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் 1. அடுத்தது வந்து 3வது இலக்கண குறிப்பிட்டிருக்கு, அது வேண்டாம். துறை விளக்கம் அப்படின்னு சொல்லி இது வந்து 4வது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். சிறுவினால் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், ஜீவாவின் பேச்சு நடை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஒன் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், அது அப்புறம் சேரநாடு செல்வவளம் அதுவும் இம்பார்ட்டன்ட் 4வது. அதுக்கப்புறம் நெடுவினால் வந்து பாரதிதாசன் ஒரு புரட்சி கவி, கண்டிப்பாக இந்த வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் சுந்தர ராமசாமியும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒருவேளை பாரதிதாசன் மட்டுமே படிக்க முடிஞ்சால் படிச்சுக்கோங்க, ஆனால் ரெண்டுமே இது இம்பார்ட்டன்ட் தான். ஸோ அடுத்து வந்து தமிழாக்கம் தருக இப்படி இருக்குது பார்த்துக்கோங்க. இதில் வந்து மரபு சொற்களை தொடரில் அமைத்துறதுக்கு இதுவும் ஒரு 2 மார்க்கு 7 to 14 கேட்பாங்க. இது பாருங்கள், வரைபடம் கொண்டு விரிவாக்கம் செய்க. அதாவது ஒரு வேளை ஃப்ளோ சார்ட் கொடுத்தும் 10 எழுத சொல்லலாம் 4 மார்க்கில், இல்லைனா இந்த மாதிரி ஒரு ரோட் மேப் மாதிரி எதாவது கொடுத்து உங்களை வந்து ஒரு 10 எழுத சொல்லலாம். ஈஸி தான். நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் பேருந்து நிறுத்தத்தில் நின்று கொண்டிருக்கிறீர்கள், வழி தெரியாத ஒருவர் உங்களிடம் வந்து இந்த மாதிரி வழி கேட்குற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்போ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வழி கேட்க ரோட் மேப் மாதிரி தான். அப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லணும், அது வந்து ஒரு 4 லைன் 5 லைனில் சொல்லி முடிக்கணும், அவ்வளோதான். ஈஸி தான், இதை பார்த்தே சொல்லிடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியும் கேட்கலாம் 4 மார்க்கு. இது வந்து எப்படின்னா சொல்லல் எடுத்து தொடர் அமைக்க, இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 4 மார்க்கில் உங்கள் கைடில் பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? 4x3 12 கேட்கலாம், எல்லாமே கேட்க மாட்டாங்க, ஏதோ ஒன்று தான் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். கலை சொற்கள் பார்த்துக்கோங்க. அடுத்த இயலில் வந்து பார்த்திங்கன்னா இலக்கண தேர்ச்சிக்கோள், அதில் வந்து 1 மார்க் இருந்தால் பார்த்துக்கோங்க. ஏதாவது 2 மார்க் இருக்குன்னா இது ஃபஸ்ட் ஒன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், 2 மார்க், வேறு எதுவும் வேணாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1 மார்க் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். குருவினா வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 1, செகண்ட் 1, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 5th 1. அதுக்கப்புறம் சிறுவினாவில் வந்து பார்த்திங்கன்னா இது பாருங்கள், ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு சிறுவினா வந்து பார்த்தா அப்துல் ரஹ்மானின், அது வாய்க்காலன் சிறப்புகளாக அது 1, 3வது. 4வது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். இது 2, 3, 4 ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெடுவினா வந்து பார்த்திங்கன்னா இந்த இயலை பொறுத்த வரைக்கும் 3 நெடுவினாவும் இம்பார்ட்டன்ட் தான். பட் என்னை கேட்டிங்கன்னா 3ல் கண்டிப்பாக எதோ ஒன்று வந்துடும். என்னை கேட்டிங்கன்னா ரொம்ப வீக்காக இருக்கீங்கன்னா ஃபஸ்ட்டு 1, தேர்டு 1 மட்டும் பார்த்துங்க, மீதி எல்லாம் பார்த்தாங்கன்னா ஓகே தான். ரொம்ப வீக்காக இருந்தீங்கன்னா ஃபஸ்ட் 1, தேர்டு மட்டும் பார்த்துக்கோங்க. தமிழாக்கம் தருக பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கலைச்சொற்கள் இருந்தால் கலைச்சொற்கள் பார்த்துக்கோங்க. ஸோ 8வது இயலில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாக படிச்சிங்கன்னா சந்தோஷம். ஏன்னா அதுலேருந்து குருவினாவும் வரும், நெடுவினாவும் வரும், சிறுவினாவும் வரும். அதனால் 8வது இயல் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஸோ இது கண்டிப்பாக இது உங்கள் புக் பேக் தான் இருக்கிறது கொடுத்துருக்கேன். உங்கள் புக்குக்கு பின்னாடி நீங்கள் மார்க் பண்ணிங்கனாலும் போதுமானது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்க போகிற விஷயம் என்னென்னா, என்ன இம்பார்ட்டன்ட் மனப்பாட பகுதி வரும் அப்படிலாம் கேட்குறீங்க. அதெல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா 4x3 12க்கு என்ன பண்ணணும்னா, நீங்கள் அணிகள், நான் சொன்ன அணி 4 அணியும் படிக்கணும். தமிழாக்கம் தருக பார்த்துக்கோங்க, இல்லைனா அந்த ஃப்ளோ சார்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. நான் கொடுத்துருந்த ரோட் மேப்பு அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் திணைத்துறை கேட்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா பழமொழி சொற்கள் வாழ்க்கை நிகழ்வோட அது கேட்க மாட்டாங்க. பட் ஆனால் வந்து திணைத்துறை கேட்பாங்க. என்ன திணைங்கிறது இம்பார்ட்டண்ட்டாக அடுத்த வீடியோவில் நான் வந்து அது தனியாக ஒரு வீடியோவாக சொல்கிறேன். 7 to 14 அவ்வளோதான். புணர்ச்சி பகுபத உறுப்பினர்கள் என்ன இம்பார்ட்டண்ட்டாக வரும், எப்படி எழுதலாம் அப்படிங்கிறது அது ஒரு தனியாக ஒரு வீடியோ போகிறோம். பட் திஸ் இஸ் த ஓவரால் இம்பார்ட்டன்ட். மனப்பாட பகுதி வந்து அதான் சொல்கிறேன்ல, தனியாக சொல்கிறேன். திருக்குறள்லாம் இம்பார்ட்டன்ட் படிக்கக்கூடாது, எல்லாமே படிக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நெடுவினா மோஸ்ட்லி நான் இம்பார்ட்டன்ட் தான் சொல்லியிருக்கேன். ஸோ அது ஸ்கிப் பண்ண முடியும், 3மே எழுதிடலாம். சிறுவினாவும் நான் ஏகப்பட்டதை சொல்லிட்டேன், பார்த்துக்கோங்க. குருவினாவும் எழுதிடலாம். ஸோ 1 மார்க்கை பொறுத்த வரைக்கும் நூல்வெளியும் நீங்கள் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் புக் பேக்கும் இலக்கண தேர்ச்சி கொள்ளும் நீங்கள் படிச்சிங்கன்னா 1 மார்க் 14 வாங்கிடலாம்.
ஸோ நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். திருக்குறள் டீட்டெயில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இருக்க நெடுவினா வந்து படிச்சுக்கோங்க. தேங்க்யூ.